வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் நவீன கழிவுநீர் ஆய்வு கேமரா உதவியுடன் பாதாள சாக்கடை சீரமைப்பு பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் ராதாகிருஷ்ணன் நகர் பொதுமக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கும் நிகழ்ச்சி முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். முதலமைச்சர் ரங்கசாமி தொகுதியான தட்டாஞ்சாவடியில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரியும் பல ஆண்டுகளாக செயல்படாத ஹைமாஸ் விளக்குக்கு மலர் வளையம் வைத்து அதிமுகவினர் நூதன போராட்டம். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் நவீன கழிவுநீர் ஆய்வு கேமரா உதவியுடன் பாதாள சாக்கடை சீரமைக்கும் பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஒயிட் டவுன் எனப்படும் நகர பகுதிகள் ராஜ்பவன், முத்தியால்பேட்டை, உருளையன்பேட்டை தொகுதிகளில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு பாதாள சாக்கடை அமைக்கப்பட்டது. இதனால் பல்வேறு இடங்களில் அடைப்பு ஏற்பட்டு மேன்ஹோலில் இருந்து கழிவுநீர் பொங்கி வருகிறது. இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருகிறது. எனவே ஒட்டுமொத்தமாக நகர பகுதியில் உள்ள பாதாள சாக்கடை அடைப்புகளை நீக்கவும் இப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணவும் பொதுப்பணித்துறை நடவடிக்கை மேற்கொண்டது. அதன்படி முதல் கட்டமாக நகர பகுதியில் உள்ள 45 கிலோமீட்டர் கொண்ட பாதாள சாக்கடை அமைப்புகளை முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. சேதமடைந்த பகுதிகளை அறிவியல் முறையில் கண்டறிந்து புதிய குழாய்கள் பொருத்துவது, மேலும் கழிவுநீர் அடைப்புகளை கண்டறியும் வகையில் பல கிலோமீட்டர்கள் பாதாள சாக்கடைக்குள் பயணிக்கும் கழிவுநீர் ஆய்வு கேமரா கொண்ட இயந்திரமும், கழிவுநீர் அடைப்புகளை நவீன முறையிலும் அதிக திறன் அடிப்படையில் அகற்றும் ட்ரோன் டெஸ்டிங் இயந்திரம் போன்ற நவீன இயந்திரங்கள் உதவியுடன் பாதாள சாக்கடை சீரமைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வந்தது. இந்நிலையில் பாதாள சாக்கடை சீரமைப்பு பணிக்கான பூமி பூஜையை இன்று நகர பகுதியில் உள்ள ஆம்பூர் சாலை முத்துமாரியம்மன் கோவில் சந்திப்பு அருகே நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் ராதாகிருஷ்ணன் நகர் பொதுமக்களுக்கு இலவச மனைப்பட்டாவை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி மாவட்டம் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் ராதாகிருஷ்ணன் நகரில் அரசு புறம்போக்கு ரோடு மற்றும் அதனை ஒட்டி இடத்தை ஆக்கிரமித்து குடியிருந்து வருபவர்களை ரோடு விரிவாக்க பணிகளுக்காக அங்கிருந்து அகற்றி கருணை அடிப்படையில் அவர்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க ஏதுவாக அவர்கள் வசிக்கும் இடத்திற்கு அருகாமையிலேயே மாற்று இடம் தேர்வு செய்யப்பட்டு ஆலோசனை கமிட்டியின் பரிந்துரையின்படி மாண்புமிகு முதல்வர் ரங்கசாமி தலைமையில் மற்றும் மாண்புமிகு அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்கள் முன்னிலையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் அவர்கள் இலவச மனைப்பட்டா மேற்கண்ட பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் நில அளவை மற்றும் பதிவேடுகள் இயக்குநராக இயக்குனர் திரு செந்தில்குமார், நிலவரி திட்ட வட்டாட்சியர் திரு சந்தோஷ்குமார் மற்றும் வருவாய் ஆய்வாளர்கள் தாமஸ் ஆழ்வாரிசன், திரு கிருபா ஆகியோர்கள் உடனிருந்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் புதிய முதுநிலை காவல் கண்காணிப்பாளராக லட்சுமி சௌஜன்யா பதவி ஏற்றுக்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றிய மணிஷ் அருணாச்சல பிரதேஷ் மாநிலத்திற்கு பணி மாற்றலாகி சென்றதால் புதுச்சேரி கிழக்கு மண்டலத்தின் காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றி வந்த லட்சுமி சௌஜன்யா அவர்களை காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளராக பதவி உயர்வு வழங்கப்பட்டு புதுச்சேரி அரசு அறிவித்தது. அதன்படி இன்று காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வருகை தந்த லட்சுமி சௌஜன்யா மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளராக பொறுப்பேற்றுக் கொண்டார். முன்னதாக அவருக்கு காவல்துறை மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து வடக்கு மற்றும் தெற்கு மண்டல காவல் கண்காணிப்பாளர்கள், அனைத்து காவல் நிலைய ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் உடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வில்லியனூர் மாணவெளி பாலாஜி நகரில் ரூபாய் 32 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணியை எதிர்கட்சி தலைவர் ரா சிவா அவர்கள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வில்லியனூர் மாணவி பாலாஜி நகரில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 32,64,000 மதிப்பீட்டில் தார் சாலையுடன் கூடிய பக்கவாட்டு கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன், ஊர் முக்கிய பிரமுகர்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 10 பயனாளிகளுக்கு சலவை பெட்டி மற்றும் தள்ளுவண்டியை சட்டமன்ற உறுப்பினர் ஆங்காளன் வழங்கினார். புதுவை அரசின் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில்
பயனாளிகளுக்கு சலவை பெட்டி மற்றும் தள்ளுவண்டி வழங்கும் நிகழ்ச்சி திருப்புவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருப்புவனை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சலவை பெட்டி மற்றும் தள்ளுவண்டியினை 10 பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை துணை இயக்குனர் ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சன்னியாசிக்குப்பம், கொத்தபுரி நத்தம், சோரப்பட்டு, விநாயகம்பட்டு, வம்பப்பட்டு, செல்லிப்பட்டு ஆகிய பகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகளில் 10 கிலோ இலவச அரிசி மற்றும் 2 கிலோ இலவச சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கூடப்பாக்கத்தில் உள்ள சுவடுகள் மழலையர் பள்ளியில் 3ஆம் ஆண்டு அறிவியல் கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி கூடப்பாக்கத்தில் உள்ள சுவடுகள் மழலையர் பள்ளியில் 3ஆம் ஆண்டு அறிவியல் கண்காட்சி துவக்க விழாவில் விழுதுநூர் விவேகானந்த அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் துணை முதல்வர் ரவி சிறப்பாய்ப்பாளராக கலந்து கொண்டு நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். முன்னதாக நடைபெற்ற அறிவியல் கண்காட்சிகள் முக்கிய நிகழ்வுகளாக மழலையர் அறிவியல் படைப்புகளாக அறிவியல் சார்ந்த படைப்புகள், வேதியியல் உருவாக்க படைப்புகள், விண்வெளி ஆராய்ச்சி போன்ற பல்வேறு படைப்புகளை உருவாக்கி பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்களின் பார்வைக்கு முன் வைத்து சிறப்பாக செய்திருந்தனர். தொடர்ந்து நடைபெற்ற அறிவியல் கண்காட்சி நிகழ்ச்சிகள் பள்ளியின் மழலையர்கள், பெற்றோர்கள், பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள், பொதுமக்கள் அறிவியல் கண்காட்சியை பார்வையிட்டு மழலைகளை வாழ்த்தி பாராட்டுகளை தெரிவித்தனர். மேலும் அறிவியல் கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தலைவர் மனோஜ் பிரபாகர் மலை, தலைமை ஆசிரியர் கலை சூர்யா ஆகியோர் தலைமையிலும் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் ஷர்மிளா, ரமணி, மஞ்சுளா, சசிகலா, ஹேமமாலினி, செங்கினி அம்மாள், தமிழ்வாணி, ராஜலட்சுமி மற்றும் நிர்வாக ஆசிரியர் சந்தோஷ் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பாக செய்திருந்தனர். முதலமைச்சர் ரங்கசாமி தொகுதியான தட்டாஞ்சாவடி அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரியும் பல ஆண்டுகளாக செயல்படாத ஹைமாஸ் விளக்குகளை மலர் வளையம் வைத்து அதிமுகவினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தட்டாஞ்சாவடி, ஏனாம் என 2 தொகுதிகளில் ரங்கசாமி போட்டியிட்டார். ஏனாம் தொகுதியில் தோல்வியடைந்த ரங்கசாமி தட்டாஞ்சாவடி தொகுதியில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவியேற்றார். தட்டாஞ்சாவடி தொகுதியில் வெற்றி பெற்ற அவர் இதுவரை அப்பகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கவில்லை என்றும் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றவில்லை என குற்றச்சாட்டுகள் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் சாலைகளை சீரமைக்க வேண்டும், வாய்க்கால்களை தூர்வார வேண்டும், சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும், மின் அழுத்த குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும், பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டு மைதானம் அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரி தொகுதி அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில செயலாளர் அன்பழகன் அனுமதியுடன் தொகுதி செயலாளர் கமல்தாஸ் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு தாகூர் நகர் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முதலமைச்சருமான ரங்கசாமியை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் பல ஆண்டுகளாக செயல்படாமல் உள்ள ஹைமாஸ் விளக்குக்கு மலர் வளையம் வைத்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில இணை செயலாளர் திருநாவுக்கரசும், மாநில துணை செயலாளர் நாகமணி, அண்ணா தொழிற்சங்க துணை செயலாளர் ராஜேந்திரன் உட்பட அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டனர். முதல் பழங்குடியின விடுதலை போராட்ட வீரருமான மறைந்த திரு மிர்சா முண்டா அவர்களின் 150வது ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்யப்பட்டது. முதல் பழங்குடியின விடுதலை போராட்ட வீரருமான மறைந்த திரு மிர்சா முண்டா அவர்களின் 150வது ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை பெட்ரோல் பங்க் அருகில் மாவீரர் மிர்சா முண்டா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி, VP ராமலிங்கம் MLA, அசோக் பாபு வெங்கடேசன் MLA, மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மௌலிதேவன், மாநில நிர்வாகிகள், அணிகள் மற்றும் அனைத்து பிரிவு நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி இடையார்பாளையம், ஓடைவெளி ஆகிய பகுதிகளில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளி கட்டிடங்களை புனரமைத்து மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான திரு செல்வம் அவர்கள் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதி இடையார்பாளையம், ஓடைவெளி ஆகிய பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளி கட்டிடங்களை ரூபாய் 67 லட்சம் மதிப்பில் புனரமைத்து மேம்படுத்துதல் மற்றும் பழுதடைந்த சுற்றுச்சுவரை மீண்டும் கட்டுதல் ஆகிய பணிக்கான பூமி பூஜையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற தலைவருமான திரு செல்வம் அவர்கள் முன்னிலையில் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இடையார்பாளையம் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளி கட்டிடத்தை ரூபாய் 48 லட்சம் மதிப்பில் புனரமைத்து மேம்படுத்துதல் மற்றும் பழுதடைந்த சுற்றுச்சுவரை கட்டுதல் ஆகிய பணிக்காகவும்
ஓடைவெளி பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளி கட்டிடத்தை ரூபாய் 19.20 லட்சம் மதிப்பில் புனரமைத்து மேம்படுத்துதல் மற்றும் பழுதடைந்த சுற்றுச்சுவரை மீண்டும் கட்டுதல் ஆகிய பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவருமான திரு செல்வம் அவர்கள் அந்தந்த பள்ளிகளுக்கு நேரில் சென்று நடைபெற்ற பூமி பூஜையில் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் 2 செயற்பொறியாளர் திருமதி ஜெகலட்சுமி, உதவி பொறியாளர் திருமதி விக்டோரியா, பள்ளி கல்வித்துறை பள்ளி துணை ஆய்வாளர் திரு லிங்குசாமி, இளநிலை பொறியாளர் திரு ஜெயமாறன், பள்ளி தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், தொகுதி தலைவர் ரஞ்சித்குமார், பொதுச் செயலாளர் செழியன், இடையார்பாளையம் பகுதி அர்ஜுனன், நாகராஜ், சிவபாலன், முருகையன், கோதண்டராமன், பூபாலன், சீனிவாசன், வேணுகோபால், அருள்குமரன், சரவணன், வசந்தராஜ் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி குழந்தைகள் தினத்தை கொண்டாடிய மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட விழுதியூர் அடுத்த மானம்பேட்டை கிராமத்தில் அரசு தொடக்கப்பள்ளிக்கு இன்று காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் சென்றார். அப்போது மாணவர்களுக்கு குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு இனிப்புகள் வழங்கி அவர்களுக்கு குழந்தை தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் வகுப்பில் மாணவர்களுடன் அமர்ந்து மாணவர்களுக்கு அளிக்கப்படும் பயிற்சிகளை கண்காணித்ததோடு மாணவர்களுடன் அமர்ந்து வாய்ப்பாடுகளை சொல்லிக் கொடுத்து குழந்தைகளுக்கு இன்ப அதிர்ச்சியினை ஏற்படுத்தினார். புதுச்சேரி பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் சர்வதேச சாதனை புத்தகத்தில் தடம் பதிக்க பள்ளி மாணவன் பிரஜோத் கார்த்திக் அவர்கள் நிகழ்த்திய சாதனை முயற்சி விழாவில் பள்ளி முதல்வர் அருட்தந்தை பாஸ்கர்ராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் சர்வதேச சாதனை புத்தகத்தில் தடம் பதிக்க பள்ளி மாணவன் பிரஜோத் கார்த்திக் எல்கேஜி அவர்கள் நிகழ்த்திய சாதனை முயற்சியை பாராட்டும் விழா பள்ளி முதல்வர் அருட்தந்தை பாஸ்கர்ராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்களாக மரியாதைக்குரிய திரு ஏகேடி ஆறுமுகம் மற்றும் திரு மணிகண்டன் மற்றும் முதன்மை நீதிபதி ஆகியோர் தலைமையேற்றனர். இவர்கள் முன்னிலையில் மாணவனின் சாதனை நிகழ்வு அரங்கேறியது. மாஸ்டர் பிரஜோத் கார்த்திக் அவர்கள் 3 வயது 11 மாதம் நிரம்ப பெற்ற மாணவர் ஆவார். இவர் 1 முதல் 425 எண்களை ஆங்கிலத்தில் 14 நிமிடங்கள் 25 வினாடிகள் 73 சென்டி வினாடிகளில் மனப்பாடமாகவும் சரளமாகவும் உச்சரித்து தனது முயற்சியில் சாதனை படைத்தார். வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் மாணவரின் வெற்றியினை பாராட்டி அவருக்கு பொன்னாடி அணிவித்தும் மலர் கொத்து கொடுத்தும் கௌரவித்தார். மேலும் பள்ளி முதல்வர் அவர்கள் உரையாற்றுகையில் இளம் வயதிலேயே மாணவனின் அளப்பரிய சாதனையை வியந்து பாராட்டியதோடு மட்டுமல்லாமல் மற்ற மாணவர்களும் இவரை போல் ஊக்கமுடன் செயல்பட வேண்டும் என்று உற்சாகப்படுத்தினார். இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.